நான் உங்கள் பழனிசாமி, கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்திக்காக. கிருஷ்ணகிரி மாவட்டம் 23/7/2026 அன்று வியாழக்கிழமை மதியம் 1 மணி அளவில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ராஜீவ்காந்தி கல்லூரி அருகில் RR ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்று ஒரு இன்ஸ்டிடியூட் நடைபெற்று வந்தது. இந்த இன்ஸ்டிடியூட்டில் சேலம் RR பிரியாணி ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நடத்துவதாக அறிந்த மக்கள் அனைவரும் அவருடைய மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மையால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடைபெற்றது. இதனை நம்பி அனைத்து மாணவர்களும் 2 ஆண்டு காலமாக பயின்று வருகிறார்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திறப்பு விழாவை என்று எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க நடத்தி கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று பெருந்தன்மையுடன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதற்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு சென்று விட்டார். எனவே அதன் பிறகு நடைபெற்றதெல்லாம் பண வசூல் செய்வதற்கும் மாணவர்களிடமிருந்து கடினமாக நடந்து கொள்வதாகவும் மாணவர்கள் மீது அவர்களுக்கு கேட்கும் கேள்விக்கு பதில் இல்லாததால் மேனேஜ்மெண்டில் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற பிரச்சனையால் இங்க என்ன தீர்வு காண முடியும் என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் இந்த பிரச்சனையை காணொளி மூலமாக கண்ட RR பிரியாணி ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நேரடியாக இன்று 23/7/2026 இங்கே வியாழக்கிழமை மதியம் 1 மணி அளவில் அனைத்து மாணவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான படித்த சான்றிதழ்கள் வழங்கி அனைத்து உதவிகளை நான் செய்கிறேன், என்னால் முடிந்தது உங்களுக்கு தேவையான உதவிகள் நான் செய்து தருகிறேன் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மாணவர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எடுத்து கூறி அவர்களுடைய குமரல்கள் எல்லாம் வெளிப்பட்ட பிறகு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்து மாணவர்களே அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத போய்விட்டது, தங்களுடைய தொடர்பு எண்ணு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குமரல்கள் இருந்த இடத்தில் அவர் அனைவருக்கும் சமாதானமாக அனைவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து சென்றனர். RR ஹோட்டல் பிரியாணி ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய நம்பகத்தன்மையும் ஊட்டியதால் இன்னைக்கு பல நாடுகளில் அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும் உள்ளது, உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகள் நான் செய்து ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்கியதன் பேரில் மாணவர்கள் சந்தோஷமாக அவர்களுடைய பணியை தொடர்வதற்கான அனைத்து ஆயத்தங்களும் ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே இந்த பிரச்சனை இதோட முடியட்டும். எனக்கும் நான் இங்க யாரு கூட சேர்ந்து நான் ஆரம்பிக்க வந்தனோ அவர்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனை இதோட முடியட்டும். இனிமேல் வருங்காலங்களில் சென்னையிலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டு கல்லூரி நடைபெறும், அந்த நடைபெறும் இடத்திலேயே என்னுடைய மேற்பார்வையில் நான் நடத்துகிறேன் என்று உத்தரவாதம் அளித்து வருங்கால மாணவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்து சென்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரவையின் மாவட்ட தலைவர் தருமபுரி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்களும் தருமபுரி மாவட்ட செய்தி தொடர்பாளர் நானும் கலந்து கொண்டேன். இதில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வண்ணமும் நான் உத்தரவாதம் நான் தருகிறேன் என்று நம்பகத்தன்மையை ஊட்டியதன் பேரில் நாங்கள் அனைவருமே இந்த செய்தியை காணொலியின் மூலமாக கண்டு மகிழ்ந்தோம். எனவே இந்த பிரச்சனை இதோட போகாது, மீண்டும் மாணவர்களுக்கு தேவையான உதவி செய்கிறேன் என்று வருவதே பெரிய விஷயம். ஒவ்வொரு கல்லூரியிலையும் எனக்கு சான்றிதழ் வழங்கிவிட்டால் எனக்கு உனக்கு தொடர்பில்லை என்று சென்று விடுவார்கள், இது அனைவரும் பார்த்த உண்மை. எனவே உங்களுக்கு தேவையான தகுதிக்கேற்ற வேலையை தருகிறேன், மாதம் 40,000 முதல் 60,000 வரை சம்பளத்தோடு நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார். எனவே இதனை கண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா அவர்கள் உத்தரவின் பேரில் நம்மளுடைய வணிகர் சங்கங்களும் அங்கு கலந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம கல்லூரியில் கிருஷ்ணகிரியில் 2-3 நாட்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் லேட்டுன்னு, அது ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் நான் பணம் கட்டியிருந்தேன். அந்த விஷயம் எனக்கு தெரியல, எங்கள் பிள்ளைங்க கட்டியிருந்தாங்க. அந்த காலதாமத்துக்காக மீண்டும் வருத்தப்படுறேன். குழந்தைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இன்றைக்கி நான் வழங்கிட்டேன். இந்த சர்டிஃபிகேட் லேட்டானது அதில் பிரச்சனையை கொடுத்துருக்கேன். அடுத்தது அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய பிள்ளைங்க என் கூட இணைந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. சில பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக இந்த கல்லூரியில் இருக்கிற குழந்தைகளையே நியமனம் பண்ணுறேன்.
அவங்களே அதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் பண்ணியிருக்கேன். நல்லா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி பிள்ளைங்க எங்கே நம்ம நல்லா செஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அதை நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் அதிக மேலே நான் எதுவும் விளக்க சொல்ல, நடந்த தவறுகளுக்கெல்லாம் நானே பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இதை பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கொடுத்து விட்டேன். இவங்களுக்கு என் நம்பர் தெரியலங்கிறது தான் பிரச்சனையாக. என்னை பார்த்துருந்தாவே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இவ்வளோ டிஸ்டன்ட் எனக்கு கிருஷ்ணகிரியோட சென்னையில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் என் கவனக்குறைவு ஏற்பட்டது. அது மீண்டும் சென்னையில் தொடங்குவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ குழந்தைங்களுடைய அந்த அன்பு கோரிக்கையை அவங்களுடைய துயரங்களுக்கும் துன்பத்துக்கும் பொறுப்பேற்று இப்போதைய சான்றிதழ் எல்லோருக்குமே வழங்கியிருக்கிறேன். தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திசைக்கும் நம்ம வழிகாட்டணும். ஏன்னா எல்லாருமே அடிப்படை தொழில் செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் வந்தோம். அதே போல் பிள்ளைங்க வந்து இந்த பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சது, கம்பி கட்டணத்தெல்லாம் செய்திகளில் இருந்தது. அது காரணம் அதே அவங்களுக்கு மரபு தொழில் இல்லை. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைக்கு வெளியே அனுப்பும்போது இந்த நிர்வாகத்தில் ஏற்பட்ட போடாது அவங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்ப இந்த வேலைகள் கொடுக்குறோம். ஏன்னா எவ்வளோ பேர் அம்பாடியே பெட்ரோல் பங்க் இருந்தவர், நான் டீ கிளாஸ் கழுவுனது உங்களுக்கு தெரியும். கிடைக்கிற தொழிலில் நம்ம பிள்ளைங்க எனக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு கொட்டி கிடைக்குது. நமக்கு ஆட்கள் கேட்குறாங்க, நல்லா பயன்படுத்திக்கணும். குழந்தைகளுக்கு நான் வழிகாட்டி விட்றேன். வாழ்த்துக்கள். பத்திரிகை துறைக்கு என்ன ஒளிபரப்புன வசதி தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரே வருத்தம் தான் இருந்தது, என்னடா நம்மளை கேட்காம நமக்கு கவனத்துக்கு வராமல் போச்சேன்னு. மற்றபடி பத்திரிகை எல்லா ஊடகத்துறைகளுக்கு எனக்காக இந்த 4-5 நாட்களாக வருந்தியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உழைப்பு என்னைக்கு நம்ம உயர்வோம், அந்த உழைப்பு தான் இந்த அளவு நம்மளை கொண்டு வந்தது. குழந்தைங்க எல்லாம் சிறு வயசு காலங்கள் கையில் இருக்குது, யாரும் பாட்டப்பட வேண்டியதில்லை. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு உலகெங்கும். நமக்கு இந்தியர்களுக்கு மிகப்பெரிய இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற 25 சிஓவில் 11 சிஓ இந்தியர்கள் தான். அவங்க எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க. ஆமாம், அதனால் தன்னம்பிக்கை என்றைக்கு நம்ம இழக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் கூட நான் அவ்வளோ ஈஸியாக டேக்டிக்ஸியாக எடுத்து இருந்தேன். நான் பாருங்கள் 2-3 நாட்களே நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் இதில் விஷயங்கள். மற்றவங்க கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப, உங்கள் படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ப அதுக்கான முறைகள் உங்களிடமும் திறமையும் இருந்தால் அந்த வேலையை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுக்கு இந்த கல்லூரியில் படித்த இளைஞர்களையே அதுக்கு பொறுப்பாக நியமிக்கிற வாழ்த்துக்கள் பத்திரிகை துறைக்கு. மீண்டும் தமிழக மக்களுக்கும் எனக்காக வருந்திய மக்களுக்கும் இந்த மாணவர்கள் இந்த துயரத்துக்கு மிக மிக வருத்தத்தோட அவங்க மனசு உள்ள கஷ்டப்பட்டுருக்குதுங்கிறதுக்கு வருந்திக்கின்ற இன்னைக்கு சர்டிஃபிகேட்டை நல்லபடியாக கொடுத்துட்டேன். வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு. அன்பு அண்ணன் தமிழா அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரியில் சேலம் ஆர்ஆர் கேட்ரிங் அவங்களுடைய காலேஜுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே எனக்கே மனசு பதறிடுச்சு. என்ன இவருக்கா சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கா இப்படி ஒரு அவப்பேர் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப மனசு பதப்பட்டுச்சு. அது காரணம் என்னன்னாக்கா, ஒரு விதத்தில் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும் அன்னைக்கு இந்த காலேஜ் வந்து எனக்கு சரிபட்டு வருமா என்னன்னு தெரியலவா, என்னோட விருப்பம் இல்லாமல் சென்னையில் நல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு காலேஜை ஏற்படுத்தி அங்கே மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவங்கள வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. அதாவது தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக சேலம் ஆர்ஆர் கேட்ரிங் ஆரம்பிக்கணும், அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா தான். அதனால் இவருக்கு இந்த கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்த இந்த காலேஜ் வந்து அவருக்கு சரியாக உடன்பாடு இல்லாததுனால நீங்களே அதை மெயின்டைன் பண்ணுங்கப்பா, நான் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு அவர் ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாகவோ இந்த மாதிரி காலேஜுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இன்னி என் பேரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க இந்த மாணவ செல்வங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட அவங்களா முன் வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. யாரோ ஒரு தீய சக்தி அவங்களுக்கு உந்துதலாக இருந்து அவரோட பேருக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதத்தில் செய்தார்களா என்னென்னு தெரியல. இருந்தாலும் இவ்வளவு நடந்த பிறகும் அவர் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் என்ன இருந்தாலும் அந்த மாணவ மாணவிகள் என்னுடைய குழந்தைகள் மாதிரி தான். அதனால் அவர்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் தேவையோ அது எல்லாமே நானே ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நீங்கள் அந்த ஓனரை பற்றி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க சவால் விடுவாங்க. எங்க முடிஞ்சாக்க நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டா,
எனக்கு ஐஜியை தெரியும், கலெக்டரை தெரியும், முதலமைச்சர் தெரியும், பிரதமரை தெரியும் அப்படின்னு சவால் விடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எதுவும் இல்லாமல் அவங்க யார் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. என்னுடைய ஃபோட்டோவை அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு விதத்தில் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ரசிகர்களை தான் அந்த மாணவர்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்படி தன்னை நம்பி வந்தவர்கள் எந்த விதத்திலையும் வந்து கெட்டு போயிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் முக்கியமாக அந்த மாணவ மாணவிகளின் தாய் தந்தை அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்து காலேஜில் படிக்க வச்சுருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த அருமை சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தெரியும். அவர் சிறு வயதில் ஒரு உடுத்திக்க துணி இல்லாமல் கந்த துணியை கட்டிக்கிட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு வெயில்லையும் மழையும் அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவர் இந்த நிலைமையில் இருக்கார். அதனால் பெற்றோர்களுடைய சூழ்நிலையும் அறிந்து அவர் அந்த மாணவ மாணவிகளுக்கு எல்லா சொல்யூஷனும் நானே பண்ணித்தரேன். ஒன்றும் இல்லைங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இவ்வளோ தூரம் போகாமல் இருந்திருந்து அவருடைய பார்வைக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தனாக்க இன்னைக்கு அந்த 30 ஸ்டூடெண்ட்டோட கல்யாண செலவு முதற்கொண்டு அவர் தாங்க பார்த்துருப்பாரு. சரிங்களா? அப்படி தன்னுடைய குழந்தைகளாக தான் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இந்த காலேஜில் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, தன்னுடைய கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட எந்த ஒரு விதத்துலேயுமே அவங்க மனது கோணாமல் அவரே பல வீடியோக்களில் கூட சொல்லிப்பார். எல்லாம் கூட எல்லாரும் பூட்டு போட்டு வச்சுருவேன், நான் பூட்டே போட்டு வைக்க மாட்டேன். காரணம் அந்த வேலை செய்கிறவங்க அவங்களால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். அப்படின்றப்போ அவங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டோம், இல்லையா என்கிட்ட கேட்டால் கூட நான் கொடுக்க போகிறேன். அப்படி ஒரு நல்ல மனம் கொண்டவர். அதனால் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் ஒரு அவப்பேர் எதுவும் உண்டாக்க வேண்டாம். அந்த 30 பேருக்கு தேவையான என்ன விஷயங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் வேலை வாய்ப்பு தேவைப்படுது அப்படின்னாலும் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவருடைய கடையிலையோ இல்லை வேறு எதுனா இடத்துல கூட அவர் வந்து நான் வந்து வாங்கித்தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே 4வது தூணாக பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் இருக்கீங்க, அவருக்கு நண்பர்களாகவும் இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தீங்க, மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு 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 துக்கமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னாக்கா, இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு வார்த்தை அவருக்கு சேலம் ஆர்ஆர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது உண்மையா? ஏன்னா எப்போவுமே தெரியும், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் 2 பக்கமும் என்னன்னு விசாரித்து தான் நீங்கள் நியூஸை போடுவீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அவரை சம்மந்தப்பட்டவரை கேள்வி கேட்காம வேறு யார்கிட்டையோ 2ஆம் தரம் 3ஆம் தரம் ஆள்கிட்ட நீங்கள் கேட்டதுனால அது வேறு மாதிரி விஷயம் வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் ஒரு விஷயங்கள் இருந்தால் சம்மந்தப்பட்ட, அது நானாக இருந்தாலும் சரி, தமிழக முதலமைச்சர் விஜய் சாராக இருந்தாலும் சரி, பிரதமர் ஐயா மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, உண்மை என்ன பொய் என்ன என்பதை 2 பக்கமே விசாரித்து அந்த நியூஸை நீங்கள் பரப்பணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நடந்தது சரி, இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் கண்டிப்பாக சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார். சரிங்களா தம்பிங்களா? நல்லா படிங்க, சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்கள் இது வாங்கினீங்களா, எல்லாருக்கும் ஹாப்பி தானே? எந்த விதத்தையும் மனசு போனதில்ல. இது உண்மைதான். அது எந்த இடத்துல இருந்தாலும், நானே இருந்தாலுமே ஒரு இடத்துல எனக்கு கோபம் வந்துடும். என்னப்பா நீங்கள் வந்து என்கிட்ட எதுவும் கேட்காம நீ என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியெல்லாம் சவால் எனக்கே தோணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு எதுனா வந்துச்சா? வரல. காரணம் அவருடைய உள்ளம் அப்படி இருக்குங்களா, அவருடைய உள்ளம் அப்படி. நீங்கள் நல்லா இருக்கணும், சரியா? எந்த நேரத்திலையும் உங்களுக்காக உதவுவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார், சரியா? அதுக்காக எதுவும் தீய, அவர் பல வீடியோக்கள்லாம் கூட சொல்லிப்பார், மாணவ மாணவிகள் எந்த விதத்திலையும் ஒரு தீய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அவருடைய வீடியோலாம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து திருக்குறள் படிப்பதற்கு அது ஒரு சமம், மகாத்மா காந்தி அவர்களை படிப்பதற்கு அது ஒரு சமம், புரியுதா? புத்தர் அவர்களை படிப்பதற்கு அவர் சேலம் ஆர்ஆர் அவர்கள் ஒரு சமம். நீங்கள் படிச்சிங்கனாக்க தெரியும். இப்போ நான் பேசும்போது கூட வீடியோக்காக ஏதோ எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் போல அப்படின்னு நீங்கள் அவருடைய வீடியோக்களை பார்த்தீங்கனாலே ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் அவரோட வீடியோ பாருங்கள், அவர் என்னென்ன கருத்து சொல்கிறார். காரணம், சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் பல பேர் வீடியோ கூட கொடுத்துருந்தீங்க, நாங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு கம்பி கட்டுற வேலைக்கும் பெட்ரோல் பங்க்கு போனோங்க அப்படின்னு. இப்போது சொல்கிறேன்பா, பல பெரிய, அவங்க பேர் சொல்ல வேணாம், பல பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க, புரியுதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க. அதனால் கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி நீங்கள் உழைச்சாதான் நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும், புரியுதா? அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டது இன்னமும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது சப்போஸ் இப்போ கொரோனா வந்துச்சுங்க, கொரோனா டைமில் யார் எந்த வேலை பார்க்கல எனக்கு தெரியும்.
எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவங்க எல்லாருமே காரு கீரு எல்லாத்தையும் விற்றுட்டு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாருன்னா சாப்பாடு வானத்துலேருந்து விழுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் நீங்கள் அந்த ஒரு வேலையை கற்றுக்கிட்டது நாளைக்கு நம்ம ஒரு பண்ணுற பிஸ்னஸ் எதுவும் முன்னுக்கு வர முடியாமல் போச்சுன்னா நம்மளால் எல்லா தொழிலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அது ஒரு ஊக்கமாக எடுத்துக்கங்க. சரியா? நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆளாக வரணும். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பிங்களா. ஓகே, அவங்க தான் அதே போல் இந்த மறுப்புக்கும் அவங்க தான் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ராகுல் தான் ரொம்ப வருத்தத்தோடு பேசினா. இவங்களுக்கெல்லாம் என் நம்பர் கிடைக்கல, என்னை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். ரெண்டாவது லைசன்ஸு யூனிவர்சிட்டியில் அப்பீல் பண்ணிட்டோம், அந்த விஷயமே உங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்போ சீக்கிரம் இந்த 2 நாளில் நம்ம இதை முடிக்க முடிஞ்சது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கொஞ்சம் தாமதமாகி விட்டது, அவ்வளோதான். மறுபடியும் அவங்க வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அந்தந்த தகுதிக்கு ஏற்ப அவங்களே ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு கண்டிப்பாக இப்போ இதில் படித்தவர் இப்போ உடனே ஒருத்தர் சிங்கப்பூர் போக போகிறாரு. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப அந்த நடவடிக்கையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். ஏன்னா இது உங்கள் பிள்ளைங்க இல்லை, என் பிள்ளைங்க. என்ன அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நான் ஈடுபட்டேன். அதோடைய வேகத்தை நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம இது எனக்கு அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இல்லாமல் போனது தான் இதில் மிக வருத்தமான ஒரு விஷயம் நடந்து விட்டது. குழந்தைங்களுக்கு மீண்டும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு அவங்க கனவுக்காக ஏடா ஒரு ஊக்குப்புனா நான் தான், தன்னம்பிக்கைனா நான் தான். டீ கிளாஸ் கலந்து டேபிள் எந்த வேலையும் இழிவாக நினைக்க வேண்டாம் உலகத்தில். ஆமாம், ஒரு சிறு இதில் ஆரம்பித்து தான் நம்ம பெரிய லெவலுக்கு எல்லாரும் பிறக்கும் போது யாரும் பணக்காரனா நம்ம பிறக்கலை. எல்லாம் உழைச்சி தான் மனித வினத்தில் இந்த அளவுக்கு வந்துடும். அம்பானி சார் பார்த்தீங்களா, பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சவரை. அப்போ எங்கள் இயக்குநரையும் பாரதிய பெட்ரோல் பங்கு நான் டீ கிளாஸ் கழியிருக்கேன். பஸ்ஸுங்க ஓனரு பார்த்தீங்களா, பேப்பர் நம்ம அப்துல் கலாம் ஐயா படிக்கும்போது ஒரு பேப்பர் போட்டவர். நீ உலகத்தில் 25 உலக முன்னணி நிறுவனம் சிஓவில் 11 பேர் தமிழர்கள். அவங்க எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்கன்னு. உழைப்பு என்றைக்கும் மீன் போகாது பிள்ளைகளை. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. எனக்கு மேலே ஒரு உரிமையாளராக நீங்களாம் வரது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகைத்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. 2 பேர் மட்டும் நாங்கள் வேறு இன்னும் கொஞ்சம் படிப்பு இருக்குது, அது உதவி பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அவங்க கோரிக்கை வந்து சர்டிஃபிகேட், அதோட வந்து வேலையும் கேட்டிருந்தாங்க. வேலை பேஸ்மெண்ட் இவங்களே இப்போ ராகுலும் நம்ம அப்துல் தான் இதில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே என் கூட படித்து இப்போ சிங்கப்பூருக்கு யார் எங்கடா சங்கர் இவங்களையே நான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு படிப்பில்லை, நான் படித்தது 3வது. இதுக்குள்ளே நான் ஒரு பணத்தை போட்டு நான் தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் இந்தியார் வந்து இங்கே போய் பிழைக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நான் வேலை கரும்புனா ஃபஸ்ட் நாட்டில் 6 தொழிலை கற்றுக்கிட்டு எல்லாம் சிறுகடை வச்சு நம்ம பேரோட பிழைக்கிட்டு தான் நான் இதை தொடங்கினேன். இப்போ அவங்க கனவுக்கு எப்போ இது நடக்கும். நிறைய பேர் இப்போ என் கூட இருக்குன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அப்துல்லும் என் கூட தான் இருக்கணுங்கிறாரு. இப்போ ராகுலும் என்னை பற்றி தெரிஞ்ச உடனே என் கூட தான் இருக்குனுங்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்ம கடைக்கு வெளிநாட்டிலாம் ஓப்பன் ஆகுது. இப்போ 170 கோடியில் திருகோணாமலையில் ஓப்பன் பண்ணுறோம் 22ஆம் தேதி. எல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கான அந்த சட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் எல்லாருக்கும் வேலைக்கு அனுப்புறதில்ல. அதுவும் கேட்ரிங்கு எவ்வளோ படித்து பெரிய இளைஞர்கள்லாம் கிடக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கல்வித்துறையில் படித்தவங்க எல்லாரும் வேலை கிடைக்கல. எத்தனையோ லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம துறையில் கொட்டி கிடக்குது வேலை. ஹோட்டலுக்குள்ளே போனாலும் வெறும் கோட் சூட்டு போட்டு எல்லா வேலைக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அதில் கிளீனிங் இருக்குது, பாத்ரூம் இது இருக்குது, பெட்டு இருக்குது, காய்கறி நறுக்க வேண்டியது இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் கேட்ரிங் தொழில். இது ஒரு பெரிய வேலை கிடைக்காத தொழிலே கிடையாது. நல்லா உழைக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை பேட்டா கிடைக்கும். நான் ஹோட்டலில் சப்ளையர் ஆகும்போது 10 சப்ளையரும் ஏன்ட்ட டேபிளை விட்டுருவாங்க. நான் பண்ணால் தான் டிப்ஸ் கிடைக்கும்னு. எனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாங்க எல்லாரும். நம்ம உழைக்கிறதுல இருக்குது இல்லைங்களா. அதை தான் மாணவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க. எந்த தொழிலும் லீவல்ல, அடிப்படையிலேருந்து தான் வரோம். நம்ம கையில் ஆயுசு இருக்குது, காலங்கள் இருக்குது. இளைஞர்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கி தோத்துட்டா ஜெயிக்க முடியாதெல்லாம் கிடையாது. அடுத்த முறைக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கூட நேற்று ஒரு இளைஞர் கேட்டான், நான் ஜெயிக்க என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை தோற்றுப்பார், அதை ஆராய்ச்சிப்பார், நீ நிச்சயம் ஜெயிச்சிருவேன்னு. மனம் உடைஞ்சிடாது. என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் வெற்றியாளர். அதை தான் நான் சொல்லுவேன். வேலை வாய்ப்புக்கு இவங்களே போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தொழிலை பற்றி. கேட்ரிங் படித்தவங்களே யாரை எங்கே வைக்கலாம் அந்த மாணவர்களை இதில். ஏன்னா எனக்கு இந்த 3வது படித்தது எனக்கு அந்த படிப்பு வர மற்றதெல்லாம் பேசிடுவேன். பெரியாரை பேச சொல்லுங்க, அம்பேத்கர் பேச சொல்லுங்க, மேடையை பார்த்து நமக்கு பழகி போச்சு. குழந்தைகளே பார்த்துக்குவாங்க. முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் சொல்லப்போனால் நன்றி. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ சாரோட கான்டாக்ட் கிடைக்காதனால தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்களே சார்கிட்ட போய் பார்த்து பேசணும் நேரில். சார் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. வேலைவாய்ப்பும் எங்ககிட்டே தான் சொல்லி பசங்க எல்லாருக்குமே ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. சர்டிஃபிகேட்டும் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. நாங்கள் கொடுத்தீங்க, ஒரு சில கோரிக்கை வச்சு கொடுத்தீங்க. கோரிக்கை எல்லாமே ஒரு அந்த கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றிருக்கிறாங்க. என்ன நான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சர்டிஃபிகேட், எங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தோம், எங்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்டிருந்தோம்.
அது எல்லாமே ஐயா பண்ணி தரேன்ட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. வேலைவாய்ப்பு இன்னும் எல்லாருக்குமே பசங்க எல்லோரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போகிறாங்க என்ன எதுன்னு கேட்டு வேலைவாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு தான் ஐயா சொல்லியிருக்கிறாரு. தப்பாக ஏதாவது பேசியிருந்தா எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கோங்க ஐயா, ரொம்ப மன்னிச்சிக்கோங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்கப்பா நீங்கள் எனக்கு. என் பேர் ராகுல். நான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன் கலெக்டரேட்டில். அது பார்த்திங்கன்னா இப்போ சாருக்கு அதுக்கு போய் இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் எங்கள் கையில் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே நாங்கள் வந்து என்னென்ன யாராருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்காரு. எங்கெங்கே இப்போ பேசியிருக்காரு, என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன எங்கெங்கே போகிறதா என்னென்னு பேசியிருக்காரு. எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? இல்லை பெண்டிங் இருக்கா? இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் கொடுத்ததுனால தான் இப்போ அடுத்தது வந்து ஜாபுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அடுத்து ட்ரைனிங் போகாத மாதிரி ட்ரைனிங் அனுப்பிச்சு பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கெங்கே ட்ரைனிங் போகணும்னு கேட்டு போட்டுருன்னு சொல்லியிருக்காரு ட்ரைனிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு.